அப்ப நமக்கு தான் இந்த 10 ரூபா. தம்பி, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களோ. என்னம்மா? டீ குடிச்சிட்டு போப்பா. ஓ டீயா? அப்ப நமக்கு தான் இந்த 10 ரூபா. A few minutes later. அண்ணா 10 ரூபா பிங்க ஒண்ணு. 12 o'clock midnight. என்னம்மா ஏமா தூங்குறப்ப லைட் போடுற? தம்பி, கடையில 50 ரூபா எடுத்துட்டு போனில்ல, 40 ரூபா காய் போ, மீதி 10 ரூபாங்க. இது நல்லா இருக்கு. அண்ணா எவ்வளோண்ணா அந்த ட்ரெஸ்ஸு? 1000 வரும் தம்பி. அண்ணா 500 ரூபாய் கொடுங்கண்ணே. 500 ரூபா வராது தம்பி, பார்த்தல பிராண்டட் ஷர்ட். அண்ணா 500 ரூபாய் கொடுங்கண்ணே. 500 ரூபாய்க்குலாம் வராது தம்பி, கிளம்பு தம்பி. மா ட்ரெஸ் 1000 ரூபாயாம்மா? என்னது 1000 ரூபாங்கிறானா? கண்டி எடு, நானா அவனான்னு பாத்துறேன். தம்பி எந்த சட்டை? தோ அந்த ஷர்ட் தான்மா. எவ்வளோப்பா அது? 1000 ரூபா வருமா? 300 ரூபாய்க்கு கொடுப்பா. அதெல்லாம் 300 ரூபாய்க்கு வராதுமா. கொடுக்கலாம் கொடுப்பா. உங்க பையனே பரவாயில்லம்மா, 700 ரூபா கொடுங்க. 250 ரூபாய்க்கு கொடுப்பா. ஐயா 250 ரூபாயா? 500 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போமா. இந்தாப்பா 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வா. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. இன்னைக்கு நடத்தின பாடம், நாளைக்கு டெஸ்ட். டெஸ்டா? நாளைக்கு யாராச்சும் டெஸ்ட் எழுதல, நாளைக்கு ஃபுல்லா முட்டி தான். நான் மறக்க மாட்டேன். ஓகே சார். A few moments later. The next day. டெஸ்ட் படிச்சிட்டியா? நான் படிக்கல. நான் படிச்சிட்டேன்டா. சார் உண்டா சார்? குட் மார்னிங் சார். சிடம் சிடம். சார் டெஸ்ட் சொல்லிருந்தீங்க சார் இன்னைக்கு. டெஸ்ட்லாம் வேணாம், வாங்க பாடத்துக்குள்ள போலாம். இப்பதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு வாரம் லீவ்ல ஜாலியா இருக்கும். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நில்லுங்க. என்னது சார்? இந்த பிசிக்ஸ் சார் ரெக்கார்ட் எழுதிட்டு வர சொல்லியிருக்காரு. இந்த லீவில் எழுதிட்டு வந்துடுவீங்களா? பிசிக்ஸ் இருக்காடா? பிசிக்ஸ் மட்டும் தானே? சரி ஓகே சார். அப்புறம் கெமிஸ்ட்ரி மேம் சொல்ல சொன்னாங்க. கெமிஸ்ட்ரியுமா? 14 சால்ட் இந்த லீவில் எழுதிட்டு வந்துடுவீங்களா? 14 சால்ட்டுமா? சரி ஓகே சார். அப்புறம் நம்ம பயாலஜி ரெக்கார்டு மட்டும் எழுதிட்டு வந்துடுங்க. பயாலஜிமா? டயக்ராமும் வரைய வேணாம், பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிட்டு வந்துருங்க. இல்ல சார், இதுக்கு நீங்க பேசாம ஸ்கூலே வச்சுக்கலாமா சார்? எதுக்கு சார் லீவ் விடுறீங்க? லீவ்ல உட்காந்து எழுதுறதுக்கா? ஓ அப்படியா? இல்ல சார், எங்களாட்டலாம் எழுதிட்டு வர முடியாது. அவன் மட்டும் தானா இல்ல நீங்களுமா? இல்ல சார், லப்பர் வச்ச பென்சில் எங்க இருக்குன்னு கேட்டா அதான் சார் கடையை சொன்னேன். அதான் சார் எனக்கும். அப்படி நீங்க கிளம்புங்க. இல்ல சார், என்னாட்டலாம் எழுதிட்டு வர முடியாது. ஏய், பயாலஜி பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னால? ஆமா சொன்னீங்க. இப்ப என்ன பண்ணுங்க? பிரிண்ட் அவுட்டுக்கு பதிலா வரைஞ்சிட்டு தான் வரேன். இல்லைன்னா உன்னோட இன்டர்னல் மார்க் 0. அவ்வளவுதான். நம்ம அக்கா ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 8ஆம் தேதி பிள்ளையார் வாங்கி ஊர்வலம் செல்கிறது. அதுக்கு வீட்டு வரியாக ரூபாய் 300 வசூல் செய்கிறோம். நாளைக்கு வாப்பா. அண்ணா ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 8ஆம் தேதி விநாயகர் வாங்கி ஊர்வலம் செல்கிறது. அதுக்கு நாளைக்கு வாங்க. அக்கா ஸ்ரீ கணபதி தனசக்தி விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு அக்கா நாளைக்கு. தம்பி ஒருத்தி. சார். ஏய் நீ ராஜ்குமார் தானே? ஆமாம் சார். குட் மார்னிங் சார். நம்ம கடை தான் சார் இது. அப்பவே சொன்னேன் படின்னு. என்னம்மா ட்ரெஸ் துவச்சி வச்சிருக்க? காலரில் அப்படியே அழுக்கு இருக்குமா? துவைக்க முடியும்னா சொல்லிட்டு இனிமேல் நானே துவைச்சிக்கிறேன். சும்மா துவைக்கிறேன்ற பேரில் நினச்சி வச்சுட்டு இருக்கேன். சே, அம்மா மேலே சும்மா தேவையில்லாமல் கோவப்படுறோன்னு நினைக்கிறேன். இனிமே கோவமே படக்கூடாது. அம்மா கப்பு எடுத்து வச்சிட்டியாம்மா? என்ன சாப்பாடு? உப்மாடா. ப்ரோ எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ என்ன மனுஷயா, கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாம எண்ணி பார்க்காம போறாரு பாருங்களேன். Please collect your card. என்ன மயிரேட்டும் பணமே வர மாட்டுது. பைத்தியக்காரனாயா, பணம் போடுற இடத்துல பின்ன டைப் பண்றாங்க. எப்படிங்க பணம் வரும்? யூசு பேல
ஏ லூசு பேல இங்க பாரு. 2 2 எவ்வளோடா? 5. செருப்பால் அடிப்ப நாய. 2 2 4 தெரியல. இது என்னையே சந்தேகப்பட்டு நீ வந்து எண்ணி பாக்குற பணத்தை காரிட்டு பொருளுக்குள்ள ஓடி போயிடு. லே மேக்ஸ் தான் போறியா? ஏடிஎம் கார்டை வச்சுட்டு போற போறியா? இன்னொரு தடவை உன்னை ஏடிஎம்ல பார்த்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆனா எங்க பாரு இந்த பிள்ளை நல்லா இருக்கு. டேய் 10,000 ரூபா இருக்குடா, பெரிய பிள்ளையரா அவங்க, வாடா. ஏய் இந்த பிளேயர் நல்லா இருக்குல்ல ப்ரோ? இந்த பிளேயர் எவ்வளோ? அதுவா பையா 40,000. 40,000? ஏய் வாடா வாடா. ஏய் இந்த பிளேயர் நல்லா இருக்குல்ல பையா? இந்த பிளேயர் எவ்வளோ? அதுவா பையா 30,000. 30,000? ஏய் வாடா வாடா. ஏய் இதானே நீ அப்போ சொன்ன பிள்ளையாரு? ஆமாண்ணா இந்த பிள்ளை தானே. பையா இந்த பிளேயர் எவ்வளோ? 15,000. 15,000? பையா கொஞ்சம் கம்மி பண்ணு பையா. அரே பையா 12,000 ஃபைனல். 12,000? ஏய் 12,000 ஓகே தானே? எப்படியோ பிளேயர் ஆர்டர் பண்ணியாச்சு. ஊருக்கு போய் பிரசிடென்ட் 2,000 ரூபா கலெக்ஷன் பண்ணணும். டேய் மந்திசட்ட கருப்பா இங்க பாருடா. என்னையா? ஒன்னதான்டா. என்ன மயில விளாடுற நீ? பேட்டை தூக்கிட்டு ஓப்பனிங் போய் ஆடுற. இருக்குடா நீலாம் ஓப்பனிங் ஆடுற? நானே பால் பக்கம் போனா பால் பேட்ல பட மாட்டேறா. ஏஞ்சி போடா நீ தயவு செய்ய கண்ணு முன்னாடி நிக்காதா. இரு ஒன்னு அடுப்புல வைக்கிறேன். ஓடாடே. டேய் சிவப்பு சட்டை அவனாச்சு பரவாயில்ல. அவன் பண்றது எதுவுமே என்ன பாதிக்காதா. ஆனா நீ இருக்கா பாரு. ஏன் நான் என்ன பண்ண? என்ன பண்ணியாவா? ஏன்டா நீ அவட்டா இல்லடா என்னத்துக்கு ஸ்டிக்ல அடிச்சு உனக்கேடா தட்டி தட்டியே பாதி மூக்கெல்லாம் உடச்சுடா. சைக்கோடா நீ? சைக்கோ பையலா நீ? அவன் மூஞ்ச பாருங்களா. ஏஞ்சி போடா தயவு ஏஞ்சி போடா. முன்னாடி உட்கார போடா. கேப்டன் சார். சார் கேப்டன் சார் இங்க பாருங்க சார். என்னையா? நீ தான்டா கேப்டனே. பின்னா கொப்பனா கேப்டனே உன்னதான்டா கூப்பிடுறேன். ஐயோ அப்பா பயங்கரமான ஆளுடா. நானி ஃபுல் டாஸ் பால பவுலர் கையில அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு சொல்லுவா பாரு. என்ன சொன்ன? பேட் சரியில்லடா. பேட்ல பவரே இல்ல அப்படின்னு ஒரு கதைய கொடுப்பா பாரு. உண்மையா தானே சொன்ன? செருப்பு பிஞ்சுக்கு நாய விளையாட தெரியாம கதை கொடுத்துட்டு இருக்கியா? உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறா. ஏஞ்சி போடா போடா. உன்னை இன்னைக்கு நூல் சுத்தலான்னு இருந்தேன், பாத்துக்கிறேன். காலையிலே கரண்ட முடிங்கி விட்டுட்டானோ. இது அண்டா குடிக்க எங்க போற? என்ன இல்லவே கிரிக்கெட் விளையாடுறா? வந்து அடிக்கிறது யாரு? ராஜண்ணா. அந்த வெள்ளை வயல நல்லதா போச்சு. கேள்வியா இங்கே வருது? கேள்வியா அங்க விளாண்டாதான் பந்து அறுத்து போறேன்ட்டு ஓரமா கொல்லையில விளாடுறோம். இங்கேயும் வந்தா எப்படி? பொத்துக்கிட்டு விளையாடு. கேள்வியே இப்படி பக்கத்துல வந்து உட்காந்தா பந்து கிந்து அடிச்சிடாது. யாருடா அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்? காமெடியா? ஏய் நீ பால போடுறா. நான் காத்து வீசுது. கரண்டே வேணாண்டா. இங்கே கொட்டாய போட்டுறான்டா. அண்ணா கிழவி கரண்ட் இல்லைன்னா காத்து வாங்க உட்காந்துருக்கேன். ஆட்டா அப்படிங்கடா பரம்பரைக்கு. எல்லாம் ஊட்டையே பாக்குறீங்க. பந்து கிந்து அடிச்சீங்க உங்க புடுக்கு காணாம போயிடும். என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்களா. நீ பாத்தியா இல்லையா? சின்ன வயசுல நானே என்ன விளையாண்ட பேட்டரா அது தெரியாதனமா கேள்வி வீட்டுல போட்டு போயிட்டேன். என்ன சொல்ற? அதை எடுத்து வச்சிருக்கா அந்த கேள்வி. இன்னும் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்குன்னு தெரியலையே. இங்க போறா கிட்டி புல்லு. இது எப்படி அடிச்சீங்க? முன்னாடி விளையாண்ட படிச்சதுண்ணா. என்னடா அது? டென்னிஸ் பேட்டு என்னடா? போய் பால தர்றா போடா. இங்க வாயா இங்க வந்து சீக்கிரம் வந்து பாறான். என்னடா அது? பணம் சேர்த்து வச்சிருக்கும் பார்த்தா பந்து சேர்த்து வச்சிருக்கு. கிளி வருதுண்ணா. எடுத்து ஓர 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 ஓர. ஐயோ அந்த பேட்டை வரங்க வச்சேன்னு தெரியலையே. அந்த கேள்வி கண்ணில் வரப்படக்கூடாது. 5க்கு 5 கரெக்டா இருக்கு. சாண்டா குடிக்க வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் இன்னும் தெரியல. ஓடு ஓடு நிக்காத ஓடு.